வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, ஏன் வியாதியால் அவஸ்தை. எல்லாத்துக்குமே தேவைப்படுற பதிவுன்னு நான் நம்புறேன். ஏன்னா கடன், நோய், வழக்கு, இந்த மூணுமே ஒரு மனுஷனை வாழ விடாதுங்க. கடன் இருக்கு, திறமையை பயன்படுத்தி கட்டிக்கிறோம். வழக்கு இருக்கு, எப்படியாவது கோர்ட்டில் போட்டு ஜெயிச்சுக்கிறோம். நோய் இருக்கு, மருத்துவமனைக்கு போய் தீர்த்துக்கிறோம்னால கூட இந்த நோயால அவதி இருக்கு இல்லைங்களா, மன உளைச்சல், அது மாதிரியான ஒரு கொடுமை உலகத்திலே இல்லைங்க. அந்த நோயோட வீரியம் ஒரு மனிதனை பாடா படுத்துங்க. நோயினால் அவதிப்படுகின்ற அந்த விஷயத்தை கேட்டால் மனசுல நிம்மதி இருக்காது. இப்போ ஒரு குடும்ப தலைவருக்கு ஒரு உடல் சரியில்லை, மனக்கவலையா இருக்கு, இல்லை என்ன குடும்ப தலைவிக்கு, யாருக்கு வந்தாலும் வேதனை தானே. ஒரு எக்ஸ் ஒய் மூணாவது மனுஷன் யாரு வேதனைப்பட்டாலும் வேதனை தானே. ஆனா நோய்ங்கிறது கர்மா சார்ந்தது, கர்மா ரிலேட்டடா வர்றது. அப்ப கர்மா ரிலேட்டடா தாய் வழி சாபம், தந்தை வழி சாபம், இந்த ரெண்டுமே இணைஞ்ச ஒரு நோயை கொடுத்துட்டு தான் போகும். முதல்ல நோய்க்கான மூல காரணம் எங்கிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா மனசுல இருந்து ஆரம்பிக்குங்க. இதுல யாரெல்லாம் சூரிய நட்சத்திரமோ, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், யாரெல்லாம் சந்திர நட்சத்திரமோ, ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இவர்களுக்கு எளிதில் வெளியில் தெரியாத மனநோய் ஏற்படுகிறது. வெளியிலேயே தெரியாதுங்க, பார்த்தா ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள கேட்டா மனசுக்குள்ள இருக்கிற கவலை, மனசுக்குள்ள இருக்கிற உளட்டல், மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் வெளியில சொல்லவே முடியாது. கௌரவத்துக்காக சொல்லாம இருப்பாங்க, அவ்வளோ ஒரு ஒரு போராட்டத்தில் இருப்பாங்க. அதோட கிரக சேர்க்கைகள்ல யாருக்கெல்லாம் சந்திரன் ராகு, சந்திரன் கேது, குரு சனி, புதன் ராகு, சூரியன் சந்திரன், இந்த 5 காம்பினேஷன் இருக்கும், அவர்களுக்கும் மனதுல இனம் புரியாத பயமும் கவலையும் கட்டாயம் இருக்கு. இதுல சந்திரன், ராகு, சனி 3 கிரகம் சேர்ந்துருச்சுன்னு வைங்க, அவங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கு. அந்த கிரகத்துக்கு அப்பா எப்படியோ பெரிய பூஸ்டப் பண்ணிட்டோம்ப்பா, நோயை டெவலப் பண்ணிட்டோம்ப்பா, அந்த கிரகம் சந்தோஷப்பட்டு. அதெல்லாம் இல்லாம முதல்ல இந்த நோயினுடைய தாக்கத்தை குறைத்துக்கொள்ள உங்க மனதில் பலம் வேண்டும். இந்த சந்திரன் ராகு, சந்திரன் கேது, இதெல்லாம் மனசை உழுக்கிற காம்பினேஷன். இவங்களுக்கு தான் யோகா, மன ஒருநிலைப்படுதல், மெடிடேஷன், இறை வழிபாடு, தியானம், தவம், பாசிட்டிவ் திங்க், இதெல்லாம் நிறைய இருக்கணுங்க. இதை நீங்க ஏற்படுத்திக்கணும். உங்களுக்கு எதெல்லாம் மனசு நெகட்டிவா இருக்கோ அங்கெல்லாம் போகாதீங்க. நீங்க கண்டிப்பா இந்த காம்பினேஷன் உள்ளவங்க, இந்த நட்சத்திரக்காரங்க, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி செல்லை தொடர வேலை வச்சுக்கவே வேண்டாம். ஏன்னா செல்லுக்குள்ள போய் செல்போன் எடுத்தா உள்ள யூடியூப்ல தேவையில்லாத ஏதாவது ஒரு நெகட்டிவ் கண்ணுக்கு படலாம், ஒரு பாம்பு கடிக்கிற மாதிரி பார்க்கலாம், ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பார்க்கலாம், ஏதாவது ஒன்று உங்க கண்ணில் படும், அதை பார்த்துட்டு இருப்பீங்க. அது நைட்டு உங்களை தூங்க விடாது. இது எல்லாமே ஆழ்மன பதிவுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சனி சந்திரன், இந்த காம்பினேஷன் அப்படிதான். மனசு உடைஞ்சு போறது எல்லாமே சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க தான். மனசு உடைஞ்சிருச்சு சார், சனி சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் சீக்கிரமா மனசு உடைஞ்சு போயிடுவாங்க இவங்கள. அப்போ நோய் வரக்கான ஒரு மூல காரணம், ஒரு மூலாதாரம் எங்கிருந்து தொடங்குதுன்னு நம்ம மனசுதான். அப்ப நீங்க நல்ல இறை வழிபாடு, நமஸ்காரங்கள் பண்ணிட்டே வாங்க. மனசு சரியா இருந்துச்சுன்னா எல்லாமே சரியாயிருங்க. மனசுல குழப்பம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு நோயா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு மனசுல குழப்பத்தை கொடுக்கும். இந்த கிரகங்கள் இதுக்கெல்லாம் காரணம். அப்போ ஒரு நோய் எப்போ ஒருத்தருக்கு வருதுன்னா, ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதி தசா புத்தி நடக்கும்போது, அல்லது 6ஆம் வீட்டில் இருந்து ஒருவருக்கு தசா புத்தி நடக்கும்போது நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். இவர் என்ன வியாதியில் இருக்காரு அப்படின்னு காட்டும். எந்த வியாதி வந்தாலும் நான் மருந்து எடுத்துக்கிட்டா சரியாயிரும் அப்படின்னா, உங்களுக்கு 9ஆம் அதிபதி வலுத்து இருந்தாருன்னா, நீங்க எந்த வியாதி வந்தாலும் ஒரு நல்ல மருத்துவர் கிடைச்சு மருந்து எடுத்து வெளியேறி நல்லபடியாக குணமாகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஜாதகத்துல 9ஆம் அதிபதி பலம் பெறணும்.
அப்போ உங்க ஜாதகப்படி கோச்சார கிரகங்கள், அதாவது சனி, ராகு, கேது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சனி, ராகு, கேது மேஜரா சொல்றேன். இது இவங்க உங்க 6ஆம் அதிபதி மேல டிராவல் ஆகும்போதோ 6ஆம் வீட்டுல டிராவல் ஆகும்போதோ கண்டிப்பா நோயை கொண்டு வந்து திணிச்சிட்டு போயிடுவாங்க. அல்லது 6ஆம் அதிபதி எங்க நிக்கிறாருன்னு பாருங்க, அவரோட வீடு எதுன்னு பாருங்க, அந்த வீட்டு அதிபதி மேல கோச்சார சனி, ராகு, கேது போகும்போது நோயை கொடுத்துருவாங்க. அதாவது கோச்சார ராகு, கேது, சனி உங்க 6ஆம் அதிபதியோட நட்சத்திர காலில் பயணிக்கும் போது நோயை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் எல்லாம் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல மருத்துவம் பார்த்து அதுக்கு தகுந்த இறை வழிபாடுகளும் எடுத்துட்டு நீங்க சரியான பாதையில சரியான முறையில போனீங்கன்னா உங்களுக்கு நோய் தாக்கத்திலிருந்து வெளியேறி வெளியே வரலாம். எல்லோரும் இந்த பதிவு பார்க்குற எல்லோரும் ஏதாவது ஒரு வியாதிகள்ல ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருப்பீங்க. நீங்க எல்லாருமே உங்க வியாதியிலிருந்து முழுமையா குணமடையணும்னு நான் வராகியும் மகா பெரியவரையும் வேண்டிக்கிறேன். ஏன்னா நோய் மாதிரியான கொடுமை உலகத்திலே இல்லைங்க. அது நிறைய கிளைண்ட்டு பேசும்போதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற நமக்கே சங்கடமாயிரும், ரொம்ப கவலையாயிரும். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். சிலர்லாம் சொன்னாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை சார், ஆனா ஏதாவது உடம்பு பண்ணிக்கிட்டே இருக்கு, கவலையா இருக்கு, பயமா இருக்கு. ஒரு நாள் உள்ளங்கால் வலிக்குது, ஒரு நாள் முழங்கால் வலிக்குது, ஒரு நாள் தலை வலிக்குது, ஒரு நாள் ஷோல்டர் பெயின் ஆகுது, இப்படி மாறி மாறி. இதுக்கு கோச்சார கிரகங்கள் காரணம். அப்ப இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்க ஜோதிடரிடத்துல இந்த மாதிரியான டிராவல் கிரகங்கள் போகும்போது ஒரு நோய் வர்றதுக்கான தன்மை இருக்கு, காலம் இருக்கு. கவனமா இருங்க. ஃபுட் ஹேபிட் கரெக்டா எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க, சந்திரன் மேல யாருக்கெல்லாம் ராகு போதோ அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகும். புதன் மேல யாருக்கெல்லாம் ராகு போதோ அவங்களுக்கு ஸ்கின் தொந்தரவு வரும். குரு மேல யாருக்கெல்லாம் ராகு போகுதோ அவங்களுக்கு வீசிங் கிரியேட் ஆகுது. சூரியன் மேல யாருக்கெல்லாம் ராகு போதோ அவங்களுக்கு ஹேர் ஃபால் வருது, கண் பிரச்சனை வருது. சந்திரன் மேல யாருக்கு ராகு கேதோ மனசை உழுக்குதுங்க. செவ்வாய் மேல யாருக்கெல்லாம் ராகு கேது போகுதோ பிளட் செல்ஸ் செக் பண்ண வைக்கிறாங்க, ஹியூமோகுளோபின் குறைஞ்சிருச்சு, பிளட் செல்ஸ்ல தொந்தரவு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சொல்றாங்க. அப்போ ஒரு பிளானட் மேல ராகு கேது அல்லது சனியோட பயணம் வரும்போது சில நெருக்கடிகளை அவங்க சந்திக்கிறாங்க, நோயினால அவதிப்படுறாங்க. இதுக்கு நீங்க தலை சிறந்த, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செக்டார் வருது, ஒரு தொந்தரவா இருக்குன்னா இதுக்கு நீங்க தலை சிறந்த வழிபாடு முதல்ல நீங்க ஒரு முறை அப்படி ஒரு காலம் சூழ்ந்துருச்சுன்னா நீங்க நேர போக வேண்டிய இடம் வைத்தீஸ்வரன் கோயில், மயிலாடுதுறை பக்கம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க உங்க ஜாதகத்துல, அந்த கிழமையில போங்க. உதாரணத்துக்கு மேச லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி புதன்கிழமையில போங்க. விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய்க்கிழமையில போங்க. துலா லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி குரு, வியாழக்கிழமையில போங்க. அப்ப போய் ஒரு நமஸ்காரம் பண்ணி தீபம் போட்டு ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணி அந்த உட்கார்ந்து அந்த ஆலயத்துல ஒரு 1.5 மணி நேரமாவது அமர்ந்து நல்ல மானசீகமா வழிபாடு தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நோய் தாக்கங்கள் படிப்படியா குறையறத பார்க்கலாம். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசு அப்படின்றத நீங்க ரிலாக்ஸா வச்சுக்கணும். அப்ப மனசு தெளிவா இருக்கணும், மனசுல எந்த குறையும் இருக்காது, மனசு தெளிவுபடுத்துற கோயில்கள்னு சில கோயில்கள்லாம் இருக்கு. அதுக்கு நம்ம அவினாசிக்கு பக்கத்திலேயே இருக்கிற திருமுருகன் பூண்டி, திருமுருகநாத சுவாமி பிரம்மகத்தி தோஷ நீக்கின இடம், அங்க போயிட்டு வரலாம். கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருவிடை மருதூர், அங்க போயிட்டு வரலாம். அதே மாதிரி நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல திருக்கொற்கை, அங்க போயிட்டு வரலாம். இதெல்லாம் மனசை ரிலாக்ஸ் பண்ற இடம், மனசுல பயம் நெகட்டிவ் உணர்வுகளை கம்மி பண்ற இடம். அதுக்கப்புறம் சமயபுரம் மாரியம்மன், பண்ணாரி மாரியம்மன், இங்கேயும் நீங்க போயிட்டு வரலாம். போயிட்டு வரும்போது உங்க மனசுல இனம் புரியாத பயம் கவலைகள் இருந்தால் வெளியேறணும். எல்லாத்த விட தலை சிறந்த பரிகாரம் புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுறது. பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் தாக்கத்திலிருந்து விடுதலை அடைந்து மனசும் உங்க உடலும் நிம்மதி அடையும் என்று சொல்லி நீங்கள் எல்லோரும் அனைவரும் ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களுக்கு துணை புரியட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.